அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்க பேரை பெருமைப்படுத்துகிறது. அந்த ஆசீர்வாதம் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் சிறந்திருக்கும்படி செய்கிறது. அந்த ஆசீர்வாதம் உங்களை உயர்ந்த இடத்திலே உட்கார வைக்கிறது. அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற வீழ்ச்சிகளை மாற்றி, தோல்விகளை மாற்றி ஒரு பெரிய பெருக்கத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழும்படி அவர் செய்கிறார். இந்த நாளிலும் கூட உங்க வேலையில, உங்க குடும்பத்துல, உங்க கூடாரத்துல, உங்களுடைய தொழில்ல, உங்களுடைய வியாபாரத்துல, உங்களுடைய ஊழியத்துல ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இதுவரை இல்லாத ஒரு மேன்மையான காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, எத்தனையோ நாட்கள் ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்து விட்டேன். வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்ல, எந்த அறிகுறியும் இல்ல, எந்த பெருக்கமும் இல்ல, ஏன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாம் எப்படி காத்திருந்து பொறுமையோடு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரித்துக் கொண்டானோ, அதுபோல நீங்களும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். நிச்சயமாகவே அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவார்.